மதுரையில் 2 கோடி ரூபாய் பணம் கேட்டு சிறுவன் கடத்தப்பட்ட விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட IAS அதிகாரியின் மனைவி எழுதிய தற்கொலை கடிதம் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்கொலை கடிதத்தில் வெளியான தகவல்களால் மீண்டும் இந்த வழக்கில் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. மதுரையில் 2 கோடி ரூபாய் பணம் கேட்டு சிறுவன் கடத்தப்பட்ட விவகாரத்தில் குற்றம் சாட்டப்பட்ட குஜராத்தைச் சேர்ந்த IAS அதிகாரி ரஞ்சித் தன்வாரின் மனைவி சூர்யாவுக்கு தொடர்பு இருப்பதாக தகவல் வெளியானது. மதுரையைச் சேர்ந்த சூர்யா சொத்து விவகாரம் தொடர்பாக கடத்தலில் தொடர்பு உள்ளது என குற்றம் சாட்டப்பட்டது. தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் குஜராத்தில் IAS அதிகாரியின் மனைவி சூர்யா திடீரென தற்கொலை செய்து கொண்டார். தற்கொலை செய்து கொண்ட சூர்யா எழுதிய தற்கொலை கடிதம் தற்போது வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சூர்யா தன்னுடைய கடிதத்தில் சிறுவன் கடத்தலுக்கும் தனக்கும் சம்பந்தமில்லை என்று தெரிவித்துள்ளார். சிறுவனின் தாயாரான மைதிலி ராஜலட்சுமிக்கும் அவரது நெருங்கிய நண்பர் மகாராஜாவுக்கும் தான் பழக்கம் என்றும், மகாராஜா மூலமாகத்தான் தனக்கு ராஜலட்சுமி பழக்கமானதாகவும் கூறியிருக்கிறார். பல வழக்குகளில் தொடர்புடைய மகாராஜாவோடு நட்பு வைத்ததே தான் செய்த தவறு என்றும், அதன் காரணமாகவே சிறுவன் கடத்தல் விவகாரத்தில் தேவையில்லாமல் தன்னை தொடர்புபடுத்தி இருப்பதாகவும் கூறியிருக்கிறார். சிறுவனின் தாயாரான மைதிலி ராஜலட்சுமி மகாராஜாவிடம் 60 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்ததாகவும் அதை பெற்றுத்தருமாறு கூறி தன்னை வற்புறுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். மேலும் தான் கடனாக வாங்கிய 15 லட்சம் ரூபாயையும் உடனடியாக தர வேண்டும் என்று நெருக்கடி கொடுத்ததாகவும் எழுதியிருக்கிறார். மொத்தமாக தனக்கு வட்டியும் முதலுமாக சேர்த்து 1,35 லட்சம் ரூபாய் பணத்தை தர வேண்டும் என கூறி மிரட்டியதாகவும் தெரிவித்துள்ளார். வட்டிக்கு பணம் கொடுத்த விவகாரம் தொடர்பாக ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாகவும், இதற்கு பதிலாக தான் எழுதி கொடுப்பதாக கூறிய சொத்து போதாது என தெரிவித்து தன் வாழ்வாதாரத்திற்காக வைத்திருந்த பியூட்டி பார்லரையும் அபகரித்ததாகவும் தெரிவித்திருக்கிறார். தன் வாழ்வாதாரத்திற்கான பியூட்டி பார்லரை திருப்பி தர வேண்டும் என கூறிய நிலையில் சிறுவன் கடத்தல் வழக்கில் தன்னை தேவையில்லாமல் தொடர்புபடுத்தியதாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். குழந்தை கடத்தலில் கைதானவர்களுக்கும் தனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்றும், தன்னுடைய செல்போனை ஆய்வு செய்தால் இந்த உண்மை தெரியும் என்றும் அவர் கூறியிருக்கிறார். குழந்தை கடத்தல் எவ்வளவு பெரிய குற்றம் என தனக்கு தெரியும் என்றும், தனக்கும் 2 குழந்தைகள் உள்ளதாகவும், அந்த குழந்தைகளை பிரிந்து வாழும் வலி தனக்கு தெரியும் எனவும், கடத்தலில் தொடர்பும் இல்லை என்றும் வேதனையோடு தெரிவித்திருக்கிறார். தன் மீதும் தன் கணவர் மீதும் ஏற்பட்ட பழி தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தினால் உண்மை தெரியும் என கூறியிருக்கும் சூர்யா கணவரிடமும் குழந்தைகளிடமும் கடிதத்தில் மன்னிப்பு கேட்டுள்ளார். இதனிடையே குஜராத்தில் தற்கொலை செய்து கொண்ட IAS அதிகாரியின் மனைவி சூர்யாவின் உடல் விமானம் மூலமாக மதுரைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. சிறுவன் கடத்தல் விவகாரத்தில் IAS அதிகாரி மனைவி சூர்யா மீது குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் அவரின் தற்கொலை கடிதம் வழக்கில் மீண்டும் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் கடத்தப்பட்ட சிறுவனின் தாயாரிடம் இது குறித்து போலீசார் விசாரணை மேற்கொள்ள ஆரம்பித்துள்ளனர். இந்த விசாரணையின் முடிவில்தான் பிரச்சனைகளின் பின்னணியில் இருப்பது சிறுவனின் தாயாரா அல்லது தற்கொலை செய்து கொண்ட IAS அதிகாரியின் மனைவியா என்பது தெரியவரும் என்று போலீஸ் வட்டாரத்தில் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் மகாராஜா குறித்தும் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.